அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் ஜனவரி மாதத்தின் முதல் தேதிங்க, மார்கழி மாதத்தின் 17ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை நாளாக இருக்குதுங்க. வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த அற்புதமான நாளில் நமக்கு ஆங்கில புத்தாண்டானது பிறக்குது. வருடம் முழுக்க நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெருகணும், அதே போல் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும், மனம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது ஒரு சில நல்ல விஷயங்களை நாளைய நாளில் நம்ம செய்கிறது நல்லது. அப்படி நாளைய நாளில் செய்ய வேண்டிய ஒரு 2 விஷயம் குறித்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவசியமாக எல்லாருமே இதை செய்யுங்க. இதன் மூலமாக வீட்டில் பொண்ணும் பொருளும் பெருகும், வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள், அதாவது தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, நாம் அந்த நியூ இயர் அப்படிங்கிறத ஒரு ஆண்டின் துவக்கம் அப்படின்னு வச்சுட்டு சில நல்ல விஷயங்கள் செய்யணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சில மங்கள பொருட்கள் வாங்குவோம். அது மாதிரி ஒரு சில மங்கள பொருட்கள் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னாலும் கூட அவசியமாக அது ஒரு சின்ன அளவாவது நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதில் முதலாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய கல்லுப்பு வாங்கிறது நல்லது. தமிழ் மாதத்தின் முதல் தேதியாக இருந்தாலும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாக இருந்தாலும் கல்லுப்பு வாங்கி வைக்கிறது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும். இப்போ இது ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்தது 10 ரூபா கொடுத்தாவது ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட் வாங்குங்க. மஞ்சள் தூளுங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது, மங்களத்தை குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா, இது குரு பகவானுக்குரிய நாள் இல்லையா, அதனால் அவருடைய அம்சம் பொருந்திய மஞ்சள் தூள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு பணவசிய பொருளை நீங்கள் வாங்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியதாக கருதப்படுது. இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே நமக்கு கிடைக்குது. ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா பெரிய பாக்கெட்டாக நிறைய இருக்கிற மாதிரி கூட கிடைக்குது, இல்லைன்னா 20 ரூபாய்க்கு 3 இந்த மாதிரி கூட கிடைக்குது. இதை நீங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்ததாக நாளைய நாளில் நீங்கள் ஊறுகாய் வாங்குங்க. ஏன்னா இது குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால ஊறுகாய் ஒரு 10 ரூபா பேக்கெட்டாவது வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக நெல்லிக்காய் ஊறுகாயாக வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பெரிய பாட்டில் வாங்கலினாலும் ஒரு சின்ன அளவாவது நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நெல்லிக்காய் கிடைக்கும் அப்படின்னா நாளைய நாளில் நீங்கள் நெல்லிக்காய் கூட வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியமும் மேம்படும், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். அதனால் நெல்லிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து பச்சரிசி வாங்கிறது நல்லது. ஒரு 100 கிராம் அளவோ அல்லது 1/4 கிலோவாவது நம்ம பச்சரிசி வாங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் இனிப்பு சுவை கொண்ட ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கணும். வெள்ளை சர்க்கரை வாங்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை வாங்கலாம், வெல்லம் வாங்கலாம், கருப்பட்டி வாங்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பச்சை நிற குங்குமம். இது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் கிடச்சிச்சு அப்படின்னாலும் கூட இது ஒரு சின்ன டப்பாவாவது நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு. ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கு பிரியமான நிறம்னு பார்க்கும்போது இந்த பச்சை நிறத்தை சொல்லலாம். நம்ம வியாழக்கிழமை நாளில் சாதாரணமாகவே பச்சை குங்குமத்தை வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சு பிறகு நம்மளுடைய நெத்தியில் இட்டுக்குவதன் மூலமாக நல்ல ஒரு பணவசியம் ஜனவசியம் எல்லாம் ஏற்படும் சொல்லுவாங்க. இது வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த அற்புதமான நாளில் நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு 4-5 பொருட்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களால் என்னென்ன பொருட்கள் முடியுமோ அதை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா கூட போதும். நான் சொன்ன மாதிரி கல்லுப்பும் மஞ்சள் தூள், அது கூட ஒரு ஊறுகாய் பேக்கெட்டு, இந்த மாதிரி மட்டுமாவது நம்ம வாங்கி வைக்கிறது சிறப்பு. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலையும் குறைவாக தான் இருக்கும், ஈஸியாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து இன்னொரு பொருள் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன், இதே நீங்கள் முடிஞ்சால் வாங்கி வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவல் தாங்க. இந்த அவல் பார்த்திங்கன்னா குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்துலையும் இருக்கும், வெள்ளை நிறத்துலையும் இருக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நாளைய நாளில் நிவேதனமாக கூட நீங்கள்
இந்த அவலை வச்சு வழிபாடு செஞ்சு பிறகு வந்துட்டு எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் கிடைக்காதவங்க கூட அவலை வச்சு வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும். சரி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா வாங்க வேண்டிய பொருட்கள். சரி, நாளைக்கு காலையில் எழுந்ததும் கண் முழிச்சதும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வரி குறித்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஏன்னா நாளினுடைய துவக்கத்தில் நம்ம சில நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும். அதனால் நம்ம ஒரு சில அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லலாங்க. அதுவும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 111 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது ஒரு தலைமை பண்பை வந்து குறிக்கும். அதே போல் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். அதாவது இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய எண்கள்னு சொல்லலாம். அந்த எண் சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு தேதி 1, அதே போல் மாதமும் பார்த்திங்கன்னா 1வது மாதம், அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா 2026. இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கள், 2 + 2 4, 4 + 6ங்கும்போது 10ன்னு வருது. அதில் வர 1ஐயும் 0 ஆட் பண்ணணும், நமக்கு 1ன்னு வந்து கிடைக்குது. இந்த சேர்க்கை மறுபடியும் நமக்கு வரணும் அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து வரும். அதாவது இன்னும் வந்து ஒரு 10 மாதம் காத்திருக்கிற மாதிரி வரும். வருஷ தொடக்கத்திலேயே இந்த 111 சேர்க்க வர்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நடக்கும். அது நல்லதொரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு உறுதியாக வந்து நம்பலாம். சரி, இப்போ காலையில் எழுந்ததும் எல்லாருமே வந்துட்டு உள்ளங்கை பார்த்து கண்மொழிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கண்மொழிக்கும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள். சரி, இது என்னன்ட்டு நான் தமிழ்லேயும் சொல்லி காட்டுறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். எனது வாழ்வில் மிகப்பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த புதிய ஆண்டில் தரப்போகின்ற 111 தேவதைக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த புத்தாண்டில் தரப்போகின்ற இந்த 111 தேவதைக்கு வந்து நன்றி. இதே வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கும்போது, தேங்க்யூ டு த 111, அதாவது 111 ஏஞ்சல்ஸ் who will bring great blessings and luck to my life in this new year. Thank you to the 111 angels who will bring great blessings and luck to my life in this new year. இந்த மாதிரி வந்து சொல்லணுங்க. இதை வந்து நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ வந்து சொல்லலாம். நம்ம முன்னாடியே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆரம்பத்தை நீங்கள் இந்த வருஷத்தில் கொடுக்க போகிறீங்க, தேவதையே நன்றி அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம், தேவதையன் எல்லாமே நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தந்துடும். ஏன்னா நாம் அதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டவங்களாக இருக்கோம், கிரேட்ஃபுல்லாக இருக்கிறோம் இல்லையா? அதனால தான் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், நம்மளுடைய விருப்பம்தான். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த நாளை வந்து ஆரம்பித்து பாருங்களேன். இப்போ இதை சொல்லும் போதே உங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அதாவது இந்த வருஷத்தினுடைய தொடக்க நாளில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஏஞ்சல் நம்பரானது எனக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கிறோம். அப்போ இந்த வருஷம் முழுக்க நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும், எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான இந்த அஃபர்மேஷனை சொல்லி நீங்கள் கண்முழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசியமாக சொல்லி பலனடைங்க. காலையில் எழுந்த உடனேயும் சொல்ல முடியலனாலும் கூட நாளை நாள் முடியறதுக்குள்ளாரையாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் இதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.